ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, மனதுக்குள் அத்தனை விதமான வேதனையையும் வைத்துக்கொண்டு வெளியில் ஒன்றுமே தெரியாதது போல், ஒன்றுமே நடக்காதது போல் நடந்து கொள்கிறாய். உன்னுடைய இந்த விதமான திறமை யாருக்கு வரும்? அதிக கஷ்டம், ஆனால் வெளியில் காட்டிக்கொள்வது கிடையாது. எப்பொழுதும் என்னிடம் அழுகை, ஆனால் வெளியில் சந்தோஷமாக இருப்பது போல நடந்து கொள்கிறாய். வாழ்க்கையை கஷ்டப்பட்டுத்தான் வாழ்கிறாய், ஆனால் வெளியில் இருப்பவர்கள் நீ சந்தோஷமாக இருப்பது போல நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். என்னம்மா, நான் சொல்வது சரிதானே? வாழ்க்கையில் யார் யாருடைய வாழ்க்கை எப்படி எப்படியெல்லாம் இருக்கும் என்பது எங்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நபரும் அவரவர்களுக்கு தகுந்தது போல சில விஷயங்களை செய்கிறார்கள். கேட்டால் என்ன தெரியுமா? அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான், இவள் நல்லா இருக்கிறான் என்று மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறார்களே தவிர தன்னுடைய வாழ்க்கையை யாரும் எப்பொழுதும் பார்ப்பது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான கஷ்டங்களையும் எத்தனை விதமான துக்கங்களையும் நீ சமாளித்து வந்து கொண்டு இருக்கிறாய் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தெரியுமா என்று கேட்டால் கிடையாது என்றுதான் நான் சொல்வேனே தவிர உன்னை பற்றி உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு கூட தெரிவதே இல்லை. எல்லோரும் நினைக்கிறார்கள், எப்பொழுதுமே நினைப்பது அவளிடம் எல்லாம் இருக்கு, அவளிடம் எல்லாம் இருக்கு என்று. ஆனால் உன்னிடம் என்ன இருக்கிறது? உன்னிடம் என்ன விஷயத்தை நீ பார்க்கிறாய், என்ன விஷயத்தை நீ அடைகிறாய் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். சாய் ஆகிய நான் உனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நன்றாக சொல்கிறேன் கேள். உன்னுடைய வாழ்க்கையை சில பேர் புரிந்து கொள்ளவில்லை, அது எனக்கு தெரியும். ஒரு நபர் உன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளவில்லை, உன்னை கஷ்டப்படுத்துகிறார் என்றால் தயவு செய்து சொல்கிறேன், அந்த நபருக்காக எதையும் நிரூபித்து காட்டாது. ஒரு நபர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று உனக்கு தோன்றும் பொழுது அந்த நபரிடமிருந்து வெளியே வரலாமே தவிர அந்த நபரிடம் போய் நின்று நான் உனக்காக இதை செய்தேன், நான் அப்படிப்பட்டவள் இப்படிப்பட்டவள் என்று ஒரு பொழுதும் ஒரு நாளும் உன்னை நீ நிரூபித்து காட்ட வேண்டும் என்ற அவசியம் எப்பொழுதுமே இல்லை. புரிந்ததா? நிறைய பேர் இங்கு செய்யும் தவறு என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை நிரூபித்து காட்டுவதுதான். இங்கு நிரூபித்து காட்டும் அளவுக்கு யாரும் எப்பொழுதும் நல்லவர்களும் கிடையாது. எல்லா விஷயத்தையும் உன்னிடம் எதிர்பார்த்துதானே வருகிறார்கள். ஒவ்வொரு காலமும் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை உன்னிடம் இருந்து எதிர்பார்க்கிறார்கள், எதிர்பார்த்துதான் உன்னிடம் வருகிறார்கள். இது உனக்கும் தெரிந்ததுதான். அப்படி இருப்பவர்களிடம் நீ ஏன் எல்லா விஷயத்தையும் சொல்ல வேண்டும்? நீ ஏன் அவர்களுக்கு நான் இப்படிதான், நான் இந்த வேலையை தான் செய்கிறேன், இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்கிறேன், நீ என்னை புரிந்து கொள் என்று எதுக்காக சொல்ல வேண்டும்? ஒரு நபருக்கு நிரூபித்து காட்டினால்தான் நம்புவார்கள், இல்லை என்றால் உன்னை நம்பவே மாட்டார்கள் என்று ஒரு கட்டம் வந்தது என்றால் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், யார் உன்னை இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளுகிறார்களோ அவர்களிடம் உன்னுடைய உறவை நீ முறித்து கொள்வது மட்டும்தான் நல்லது. என்னடா சாய் இப்படியெல்லாம் சொல்கிறாரே என்று நினைக்காதே, உன்னுடைய நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன். பல பேர் இங்கு பலவிதமான விமர்சனங்களை வைப்பார்கள். எல்லா விமர்சனத்துக்கும் நீ பதிலடி கொடுத்து கொண்டே இருக்கணும் என்ற அவசியம் அல்ல. உன்னை ஒரு நபர் உன்னுடைய குணத்தையோ உன்னுடைய விஷயத்தையோ நீ செய்யும் விஷயத்தையோ சந்தேகமாக பார்த்தாலும் சரி, இல்லை இவள் தப்பானவள், இவள் இல்லை சரியானவள் என்று 1000 விமர்சனங்களை சொன்னாலும் சரி, நீ எப்பொழுது என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? நல்லது சொன்னாலும் எடுத்துக்கொள்ள வேண்டாம், சரியான விஷயத்தை சொன்னாலும் எடுத்துக்கொள்ள வேண்டாம், தப்பான விஷயத்தை சொன்னாலும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீ நல்லவளா, நீ கெட்டவளா, நீ எப்பேற்பட்டவள் என்பது உனக்கு தெரியும். அடுத்தவர்கள் சொல்லிதான் உனக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இப்பொழுது உன்னுடைய மனதில் மிகப்பெரிய ஒரு காயம் இருக்கு. அந்த காயத்தை ஆற போடுவதற்கோ இல்லை இதெல்லாம் பார்த்துக்கலாம், அது பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம்னு சொல்றதுக்கோ உனக்கு யாராவது ஒருத்தவங்க வராங்களா? உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு 1000 பேர் வந்து உன்னை பேச்சினால சித்திரவதைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் சில பேர்
உனக்கு நல்ல காரியம் அப்படின்னு ஒன்று செய்கிறாங்களா? அதனால் நல்ல காரியத்தை செய்கிறவங்கள எப்பயும் மறக்காத. அதுவே நல்ல காரியத்தை செய்யாமல் எப்பயும் நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறன்னு நோட்டமிட்டு கொண்டு உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறவங்கள அவங்க பேசுகிற பேச்சை என்னைக்கும் மதிக்காத. ஏன்னா அது அத்தனையே நீ காதில் வாங்கிக்கிட்டே இருக்கும்போது தான் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கிற ஒன்று வருது. அந்த கஷ்டமெல்லாம் போகட்டும், உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் அப்படிங்கிறது வரட்டும். தொடர்ந்து நீ செய்யக்கூடிய காரியத்தில் வெற்றி அப்படிங்கிற ஒன்று நிச்சயமாக வந்து அமரும். அதுக்கு நானே பொறுப்பு. கவலை கண்ணீர் எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிற வழியை பார். அடுத்தவங்க என்ன இது நினச்சிருவாங்களோ, அடுத்தவங்க என்ன அது நினச்சிருவாங்களோ அப்படின்னு நினச்சி நீ அழுதுகிட்டு அதையே நீ யோசிச்சுட்டே இருந்தா நிம்மதிங்கிற ஒன்று காணாமலேயே போயிடும். நிம்மதி உனக்கு வேணும்னு நினச்சா முதல்ல நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். நிம்மதி வேணும்னா அடுத்தவங்களை பற்றி நினைக்கக்கூடாது. அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது. நிம்மதி வேணும்னா நீயா இருக்கணும். என்னைக்கும் எந்த நிமிஷமும் எந்த பொழுதும் உன் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விதமான கவலைகளையும் தூக்கி போட்டுட்டு உனக்காக இங்கே சாயிருக்கேன், நல்ல வழியை காட்டுவேன், திருப்தியான ஒரு எதிர்காலத்தை காட்டுவேன்னு நம்பிக்கையோடு இரு. இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, அது எனக்கு தெரியுது. இந்த கஷ்டத்தை அத்தனையும் போக்கி இன்பங்கிற ஒன்றை கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் கொண்டு வருவேன். ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னை யாருடைய வாழ்க்கையை பார்த்து ஏங்க விட மாட்டேன். ஏக்கங்கிறது சாதாரணமான வழிகளை தராது. நம்மளுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்கலையே, நமக்கு இந்த மாதிரியான விஷயம் கிடைக்கலையேன்னு அதிகமாக உன்னை கலங்க வைக்கும். ஆனால் இதுக்கு மேலே நீ கலங்குற மாதிரியான ஒரு சின்ன விஷயம் கூட நடக்காது. ஏன்னா உனக்கு அனைத்து விதமான பாரத்தையும் சுமக்கவும் எல்லா விதத்திலையும் அற்புதமாக நடக்கவும் நான் அனைத்து விஷயத்தையும் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே எல்லாமே உனக்கு திருப்தியாகவே இருக்கும். நிறைய பேர் உன்னை சில நேரத்தில் உபயோகப்படுத்திக்கிட்டாங்க. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உன்னை கஷ்டப்படுத்திட்டாங்க. அந்த கஷ்டம் அத்தனையும் மறைஞ்சு வாழ்க்கையில் இன்பங்கிற ஒன்று உனக்கு மகுடமாக சூறப்படும். இன்னைக்கு நீ வெறுத்திருக்கலாம் வாழ்க்கையை, ஆனால் கூடிய சீக்கிரம் என்கிட்ட வந்து நின்று சொல்கிற ஒரு வார்த்தை, நீ என்ன வாக்கு கொடுத்தியோ அதே மாதிரியே எனக்கு செஞ்சிட்டியே சாயி அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இன்னைக்கு என் பிள்ளைக்காக சில விஷயத்தை நான் செய்கிறேன்னா அதை தொடர்ந்து என் பிள்ளைக்காக ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். கவலைகளை மறந்துவிட்டு சந்தோஷமாக இருங்க. எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.